ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க, ப்ரோட்டீன் ரிச்சான பருப்பு அடை தோசை தான் செய்ய போகிறோம். இந்த பருப்பு அடை தோசை செய்கிறதுக்கு என்னென்ன பருப்பு எடுத்துருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சைப்பயிறு, உளுந்து, கொஞ்சம் அரிசி. இதை ஒரு 4 to 5 hours ஊற வச்சா போதும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், ப்ரோட்டீன் ரிச்சானது. ஸோ மார்னிங் ஏற்ற உணவு. இந்த பருப்பை ஊற வைக்கும் போதே நமக்கு காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாவையும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்ச பருப்பு, அது கூடவே ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், பூண்டு, மிளகு, ஊற வச்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறோம். தேவையான உப்பு ஆட் பண்ணி, கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணால் தோசை மாவு ரெடி. இந்த பருப்பு அடை தோசையில் நிறைய ப்ரோட்டீன், ஃபைபர் நிறைய இருக்குது. சுகர் பேஷண்ட்டுக்கு இதை சாப்பிடலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ஏற்ற உணவு இது. என்னோடய சேனலில் மேக்ஸிமம் நான் போடுற எல்லா ரெசிபியுமே ஹெல்த்துக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கிற ரெசிபியாக தான் நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, இனிமேலும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அவ்வளோதான், இந்த அடை தோசை ரெடி. இதுக்கு சூடாக கார சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ஓகே. அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா நாட்டு வெல்லம் சொல்லுவாங்கள்ல, நாட்டு பனற்கண்டு, இதை வச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.